நாய் வளர்த்துறவங்களாம் கேவலமானவதாங்க, நானே ஒத்துக்கிறேன். ஏன்னா வேறு எதுவும் வளர்த்த முடியாமல் கொடுமைக்கு தான் நாய் மேலே வாசம் கட்டி வளர்த்திட்டு இருக்கிறோம். மனுஷன் மேலே பாசம் காட்ட முடியாது. ரோட்டில் போகிற மனுஷன் மேலே வாசம் காட்ட முடியுமா? காலை வாரி விட்டு போயிடுறாங்க சொந்தக்காரங்களே. இன்றைக்கி உடன்பிறப்புகளையே நம்ப முடியறதில்ல, அவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க. பின்ன வேறு யார் மேலே போய் மனுஷருங்க மேலே போய் பாசம் காட்ட முடியும்? ஸோ நம்மளுக்கு எது பிடிச்சிருக்குது, நாம் சொன்னதை கேட்குது, நம்ம கூடவே இருக்குது, எங்கள் எத்தனை ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நாம் என்ன சாப்பிட்றோமோ அது மிக எளிமையாக கொடுத்தா சாப்பிட்டுக்குது, நம்ம கூடவே சுற்றுது, நாம் இருக்க சொல்கிற இடத்துல இருக்குது, நம்ம படுக்க சொல்கிற இடத்துல படுத்துக்குது, தூங்கி எந்திரிக்குது, நம்மளை மாதிரியே நம்மளை கூடவே வாழுது. இதை விட்டுட்டு வேறு என்னத்தை வளர்த்த முடியும்? எதுக்கு வளர்த்துறீங்க? எதுவுமே வளர்த்தாம விட்டுறலாம். ரைட்டு, எதுவுமே வளர்த்தாம விட்டுறலாம். ஒரு மனிதனாக பிறந்ததுக்கு என்ன தான் அடையாளம்? அப்போ நீங்கள் மனிதனாக பிறந்து இந்த உலகத்தில் நீங்கள் என்ன சாதிச்சிங்க? நாங்கள் படித்தோம், நாங்கள் வேலை தேடிக்கிட்டோம், கார் வாங்கிவிட்டோம், பங்களா கட்டிவிட்டோம். ரைட்டு, அப்புறம் எதுவுமே இல்லையா? படித்தோம், கார் வாங்கினோம், பங்களா கட்டினோம், பந்தாவாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இது மட்டும்தான் மனிதனுடைய வாழ்க்கையா? மகாத்மா காந்தி அப்படி தான் வாழ்ந்தாரா?